Hi friends, இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி அந்த கார் பார்க்கிங் அல்லது போர்ட்டிகோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் இந்த மாதிரி கார் பார்க்கிங் ஆர் போர்ட்டிகோ ஃப்ரெண்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ப்ராஜெக்டில். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்களோடு போகும்போது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 1250 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் ஏரியா. சரிங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டிகோ முன்னே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ரண்டில் ஒரு 11 அடியும் பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு 16 அடியும் வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுதான் இந்த போர்ட்டிக்கோட சைஸு. இது எப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் பீம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, பக்கத்தில் உங்களுக்கு ரைட் சைடில் உங்களுக்கு அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரூமில் தான் நம்ம போர்ட்டிகோ ஆர் கார் பார்க்கிங் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ரூம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டிகோ ஆர் கார் பார்க்கிங் பிளான் பண்ணதுனால இது பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு காலம் வரைக்கும் நம்ம இந்த சென்ட்ரு காலம் வரைக்கும் சும்மா ஒரு சிட் அவுட் மாதிரி ரூஃபை மட்டும் கவர் பண்ணி ஒரு சிட் அவுட் ஃப்ரண்டில் ஒரு காலம் போட்டு ஒரு சிட் அவுட் மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் இருந்தது. அது பார்த்திங்கன்னா அது இன்கேஸ் தான். இல்லை அப்படின்னா ரூஃபில் மட்டும் ஒரு 3 அடி 4 அடி இழுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது எம்டி இடமா விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த சைடில் இருக்க இந்த ரூமை தான் நம்ம கார் பார்க்கிங் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவங்க இப்போ கீழே இன்னொரு பெட்ரூம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கார் பார்க்கிங் பிளேஸை ஒரு பெட்ரூமாக கவர் பண்ணியாச்சு. சரிங்களா? இது 11க்கு 16 அப்படிங்கிற அந்த கார் பார்க்கிங்கை அப்படியே நம்ம பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டிட்டு அதை ஒரு பெட்ரூமாக ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கவர் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த சும்மா அந்த எம்டி பிளேஸை நம்ம கார் பார்க்கிங் அண்ட் சிட் அவுட்டுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. இதை எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பிளிந்த் பீம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளிந்த் பீமுக்கு மேலே இருக்க அந்த காலத்தையும் பிரேக் பண்ணியாச்சு. அது மாதிரி அந்த பக்கமும் பிளிந்த் பீம் மேலே இருக்க அந்த வாலையும் ஹைட்டுக்கு எவ்வளோ செக்சுரல் ட்ராயிங் எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம உடைச்சாச்சு. சரிங்களா? அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம அந்த பிளிந்த் பீம் மேலே இது எவ்வளோ வந்தது அப்படின்னா 1 ஃபீட் ஹைட்டு பிளிந்த் பீம் வச்சுருக்கோம். ஸோ அந்த 1 ஃபீட் ஹைட்டுக்கு நம்ம அந்த பிரிக் வாலை உடச்சி நம்ம பிரேக் பண்ணியாச்சு. சரிங்களா? உள்ளே நம்ம ஏர்மானத்துக்காண்டி சப்போர்ட்டுக்காண்டி. அதே மாதிரி இந்த பக்கம் நம்மளுக்கு காலம் இல்லை. சரிங்களா? இந்த பக்கம் நம்ம காலம் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த சைடு வாலில் காலம் இல்லை. அதனால் நம்ம பிளிந்த் பீமை எப்போவுமே பிரேக் பண்ணவே கூடாது. எந்த பிளிந்த் பீமையோ காங்கிரீட்டையும் நம்ம பிரேக் பண்ணவே கூடாது. ஸோ இதனால் வைப்ரேட் மூலமாக மைல்யூட் கிராக் உள்ளே வரும். ஸோ காங்கிரீட்டை பிரேக் பண்ணாமல் நம்ம பிளிந்த் பீம் மேலே இருக்க வாலை பிரேக் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். அது மாதிரி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலத்தை காலம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ தூரம் பிரேக் பண்ணி அதுக்குள்ளே நம்ம பிளிந்த் பீமை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் அந்த லோடு பூரா நம்ம அந்த பிளிந்த் பீமில் போய் உட்காரும். சரிங்களா? பிளிந்த் பீம் மூலமாக காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த பக்கம் டேரெக்டாக காலத்துக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இந்த பக்கமும் காலத்துக்குள்ளே இங்கே ஒரு காலம் புதுசாக ப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்குள்ளேயே நம்மளுக்கு காலத்துக்குள்ளே அந்த லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா செக்சுரல் இன்ஜினியர்கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்கேஸ் நீங்கள் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்வைஸ் வாங்கி நீங்கள் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் இது சூட் ஆகாது. ஒவ்வொரு பிளேஸுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு லோட் கேரிங் பொறுத்தாப்பில் இது மாறுபடும். சரிங்களா? இது சிம்பிளி ஒரு அட்வைஸ், நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் இந்த பிளானோட கரெக்ஷன்ஸ். சரிங்களா? அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் 1 அடி உயரத்துக்கு நம்ம பிரிக் ஒர்க் கேட்டு அதுக்கு மேலே பிளிந்த் பீம் வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பிளிந்த் பீமுங்கிறது எர்த்தில் உட்காரணும். அவ்வளோதான். எர்த்து உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு டவுனில் இருக்குது, உங்களோட பிளாட் ஒரு 1 அடியோ 2 அடியோ ரோட்லேருந்து டவுனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அரை அடி 1 அடி உயரத்தை பற்றி தப்பே இல்லை. சரிங்களா? சரிங்களா? ஒரே பிளாட்டாக இருந்தது மட்டும்தான் நம்ம ரோட் லெவலில் இருக்குது அப்படின்னா தான் உயர்த்தக்கூடாது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, எஸ்டிமேஷன், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எதாக இருந்தாலும் கீழே என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.